பைனான்ஸ்ல நீங்க வித்ட்ரால் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு டாலருக்கு இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு வர தராங்கன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு ரெக்கமெண்டட்ல தேடா பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. இந்த பேல ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் கேஷ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் தான் உங்களால கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். மேல ஐஎன்ஆர் பாக்ஸ்ல 1000 ருபீஸ் என்டர் பண்ணிக்கிறேன். கீழே யூஎஸ்டி பாக்ஸை டச் பண்ணோம்னாக்க 1000 ருபீஸ்க்கு யூஎஸ்டி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா காட்டும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க 1000 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்க ஒரு டாலருக்கு நம்மளுக்கு 83 ரூபா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்ல தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இங்கே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 போட்டேன் அப்படின்னாக்க எனக்கு யூஎஸ்டிடியா 57 வரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு டாலருக்கு 87 ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணுறோமோ யூஎஸ்டிடியோட வேல்யூவும் கொஞ்சம் ஏற்றி தராங்க. ஓகேவா? நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே செலக்ட் சேனல் சொல்லி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட்ல அதிக யூஎஸ்டிடி தராங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம்.